ஹியரிங் எயிட் போடும்போது தலை சுற்றுதா? கவனிக்காம போடாதீங்க, ஒரே ஒரு தவறுதான் காரணம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று 35 வயதுக்கு மேல் பலர் கேட்கும் ஒரு முக்கிய கேள்வியை பற்றி பேச போறோம். ஹியரிங் எயிட் காரணமாக உண்மையிலேயே தலைச்சுற்றல் வருமா? புரியற மாதிரி சிம்பிளா சொல்றேன். முதல்ல, ஆம், சில நேரங்களில் ஹியரிங் எயிட் தலைச்சுற்றலுக்கு காரணமாகலாம். ஆனா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு பொதுவான காரணம், சரியாக பொருந்தாத ஹியரிங் எயிட். காதுக்குள் அதிகமாக அழுத்தம் கொடுத்தால் பேலன்ஸ் குலைஞ்சு தலைச்சுற்றலாம். ஒரு ப்ரொஃபஷனல் ரீஃபிட்டிங் உடனே இதை சரி பண்ணிடும். அடுத்த காரணம், வால்யூம் ரொம்ப அதிகம் இருக்கிறது. சட்டுன்னு அதிக சத்தம் காதுக்கு போனால் பேலன்ஸ் ஐ கவனிக்கும் என ஓவரா ரியாக்ட் ஆகும். உங்களுக்கு தலைசுத்தல் இருந்தா வால்யூம் ஐ கொஞ்சம் குறைச்சு பாருங்க. புதிய ஹியரிங் எயிட் போடுறவர்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் தலைச்சுற்றல் நார்மல். எயிட் கொடுக்கும் சத்தத்தை நமது மூளை ப்ரோசஸ் செய்வதற்கு கொஞ்சம் டைம் தேவை. இது சில நாட்களிலேயே சரி ஆயிடும். இன்னொரு முக்கியமான காரணம், காதின் இயர்வாக்ஸ் பில்ட் அப். ஹியரிங் ஏடு அணிந்தால் வாக்ஸ் உள்ளே தள்ளப்படலாம், அது பேலன்ஸ் ஐ பாதிக்கலாம். அதனால காதுகளையும் டிவைஸ் ஐவும் ரெகுலரா கிளீன் பண்ணணும். ஆனா தலைச்சுற்றல் நீட்டிச்சா அது பிபிபிவி அல்லது மெனியர்ஸ் டிசீஸ் மாதிரி மெடிக்கல் இஷ்யூக்கும் காரணமாக இருக்கலாம். அதற்கு நேரத்தோட ஆடியாலஜிஸ்ட் ஐ கண்டிப்பா பார்க்கணும். ஆகையால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஃபிட்டிங், சரியான ஹியரிங் டெஸ்ட், வீட்டிலிருந்தே சப்போர்ட் ஆல் இன் ஒன் வேண்டும்னா ஹியர்ஸ் ஆப் ஐ ட்ரை பண்ணுங்க. ஹியர்ஸ் ஆப் மூலம் ஹியரிங் டெஸ்ட் புக் பண்ணலாம். உங்களுக்கு சரியாக பொருந்தும் ஹியரிங் எயிட்டை தேர்வு பண்ணலாம். சப்போர்ட் வீட்டிலேயே கிடைக்கும். உங்களோட பிஸியான வாழ்க்கைக்கு பெர்ஃபெக்ட். ஹியரிங் எயிட் போட்ட பிறகு உங்களுக்கு தலைச்சுற்றல் இருந்ததா? காமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஹியரிங் எயிட் ஃபிட்டிங் ஐ சரியாக பண்ணிக்கணும் நினைச்சா இப்பவே ஹியர்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. இது உங்கள் வெர்டிகோ பிரச்சனையை தீர்க்க உதவும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் ஹெல்த் டெக் டிப்ஸ்க்காக